பண்ணதான அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபத்திலே இந்த நாளில் தேவ சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ பாராட்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ ஜனங்களையும் லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதிப்பீராக. வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்காக கண்மலை மேல் எங்கள் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதர்களுக்கு ஒப்பிடப்பதற்கதான ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக செழிக்க உங்கள் அன்பு கரங்களிலே இந்த கால வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இப்பொழுது ஆராதனை பகுதியை வீடு அவர்கள் வந்து நடத்துவார்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை அதிகாலமே நாம் தேடி அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நல்ல உற்சாகமாக என்னோடு கூட சேர்ந்து பாடலை பாடி அவருடைய நாமம் தேனிலும் இனிமையானது என்கிற அந்த அடிகளை அதிகாலமே அவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் என் மனமே. தேனினி மகிழும். நல்ல உற்சாகமாக எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோமா? தேனினி மகிழும் மதுரமான அந்த நாமத்தை உற்சாகத்தோடு ஆராதனை செய்து ஆமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயாவும் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமயாவும் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே.
தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஆமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. ஆமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் திவ்ய மதுரமாமே. சொல்லுமா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஆமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். எல்லாரும் சொல்லுங்க. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. ஆமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நல்லவரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஆமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எல்லாரும் சொல்லுமா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. க்ளோரி. தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நல்லவரே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த ஆரிய சித்தே சதா நமஸ்காரம். தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். சொல்லுங்க. சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுமா. ஆமே. சர்வலோகாதிபா.
ஆமென். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தாரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க தாருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தாரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தாருவியில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாடியார் ராகத்தினில் வசிக்கும் ஆரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாடியார் ராகத்தினில் வசிக்கும் ஆரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாடியார் ராகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாடியார் ராகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தாரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க தருவியில் மாண்டோய் நமஸ்காரம். தாரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தருவியில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிபா ஆமென். அதிகாலை வேளையில அவருடைய நாமத்தை புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? ஓ ஆமென். தயாவர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் ஓ நல்லவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, ஆண்டவரே சகலத்தையும் படைத்தவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சகலத்தையும் ஆள்பவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதிகாலை வேளையிலே எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வேற எந்த சிந்தையும் இல்லாமல் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நல்லவரே. தாரை கடல் ஓ சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஆமே ஐயா வாழ்க. ஆமப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இயேசு நாமம் வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க. ஆமே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஐயா வாழ்க நல்லவரே. க்ளோரி க்ளோரி. ஆமென் ஆமென்.
நாமம் வாழ்க, எங்கள் இயேசு நாமம் வாழ்க. எங்களை உருவாக்கின எங்கள் தேவனுடைய நாமம் வாழ்க. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை உயர்த்தும்படி இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயான்னு சொன்னேன். அது கீழே ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு முறை. அதுக்காக தான் நம்ம கூடி வந்திருக்கோம். சரி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்திலே நாம் 26வது சங்கீதத்தை நாம் படித்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். 26வது சங்கீதத்தில் ஒரு 12 விதமான அந்த வார்த்தைகளை, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவமுடைய 12 வார்த்தைகளை நம்ம நினைவு கூர்ந்தோம். அந்த 12 வார்த்தைகளை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் எழுதியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் எழுத தெரியாது, எழுத படிக்கலாம் தெரியாதவங்களா நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். பவுல் பேதுரு சொன்னார்ல, என்னிடத்தில் வெள்ளியோ பொண்ணும் இல்லை, என்கிட்ட உள்ளதை எடுத்து தரேன்னு சொன்னார். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுக்க மனசு இல்லாத நம்ம என்ன பண்ணுறோம்? வச்சிருக்கிறோம், வச்சுங்க, பத்திரமா வச்சுருங்க. ஒரு வேளை இன்னொரு காலத்தில் அது தேவையாக இருக்கும். சரி, இப்பொழுது 12 வார்த்தைகளை அவர் அந்த 26வது சங்கீதத்திலே சொல்லி போயிருக்கிறார். படிக்கலாமா? அந்த 12 வார்த்தைகள். 1, நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். சோத்திரம். பார்த்தீங்களா? நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். அடுத்தது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இந்த 2 வார்த்தைகளும் முதல் வசனத்திலே அடங்கி இருக்கிறது. அடுத்தது 3வது வசனத்திலே, நான் சத்தியத்திலே நடக்கிறேன். நல்லா கவனிக்கணும். உம்முடைய சத்தியத்திலே நடக்கிறேன். 1வது வசனத்திலே 3வது காரியமாக நான் சத்தியத்திலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்திலே வீணரோடே நான் உட்காரவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல அதே 4வது வசனத்திலே வஞ்சகக்காரிடத்தில் நான் சேர்வதில்லை என்று சொல்லுகிறார். 5வது வசனத்திலே பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே 5வது வசனத்திலே துன்மார்க்கரோடே உட்காரேன் என்று சொல்லுகிறார். 6வது வசனத்திலே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி என்று சொல்லுகிறார். அடுத்தது 8வது வசனத்திலே 7வது வசனத்திலே நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்கள். உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறார். 8வது வசனத்திலே உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளோ பயங்கரமான வாஞ்சை நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தை உடையவராயிருக்கிறார். அடுத்தது 11வதாக என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. 12வதாக சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 12 விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிற அந்த விஷயத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த 12 வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற அம்மா கொஞ்சம் தட்டி விடுங்க. இந்த செல்வி அம்மா தட்டி விடுங்க. சொல்லுங்க 12 வார்த்தைகளை. சும்மாச்சும் உட்காந்து எந்திரிச்சு போகக்கூடாது. காலையில் நம்ம ஆண்டோடைய வசனத்தை ஆராய்வதிலே ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். சும்மா வந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு போகிறதுக்கு வரக்கூடாது. வீட்டிலையே தூங்கிடுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 12 விஷயம் சொல்லுங்க. 1, 2,
3 4 5 6 7 8 9 10 வாஞ்சிக்கிறேன், உங்கள் ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். 11 12 ஆமென். அல்லேலூயா. தாவீது தனக்கு உண்டான சில காரியங்களை குறித்து அவர் தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. தூங்குறவங்களுக்கெல்லாம் அது புரியாது, விழிச்சிருந்து வசனத்தை கேட்டு படிக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். இதெல்லாம் நம்ம கேட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது ஒரு பிசாசனுடைய ஆவி, அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வந்தும் வசனத்தை உன்னால் கேட்க முடியலன்னா டெவில் அட்டாக் உங்களை அட்டாக் பண்ணுறதை நீங்களே நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் உங்களை விழிப்புள்ளவங்களாக பார்த்துக்கொள்ளுங்க. வசனத்தை இங்கே வந்தும் நீங்கள் வசனத்தை கற்றுக்கல, இங்கே வந்தும் நீங்கள் வசனத்தை தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு மோசமான தன்மை நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. புத்தி இல்லாதவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். நிலையிலேயே சொல்லுவோமா? ஓகே, இந்த நாள்லே நாம் அடுத்தது நம்ம தியானிக்க போகிறது எத்தனாவது சங்கீதம் தியானிக்க போகிறோம்? 27வது சங்கீதம். அல்லேலூயா. ஓகே, 27வது சங்கீதத்திலே சங்கீதத்தை தாவீது தான் எழுதுகிறார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம், எல்லாருக்கும் பழகின சங்கீதம். 27ஆம் வசனத்தை 27ஆம் சங்கீதத்தை நாம் படிக்கும்போது அந்த ஒவ்வொரு சங்கீதத்திலையும் ரொம்ப வசனங்கள், ரொம்ப நல்ல நல்ல வசனங்கள்லாம் இருக்கும். இந்த வசனங்கள் எனக்கு ஏற்கனவே ரொம்ப இந்த காலமே கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாளில் சில சோர்வான கவனிங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் பல் துளக்காமல் யாரும் வரக்கூடாது, வாய் குப்பளிக்காமல் யாரும் வரக்கூடாது. எழுந்துறீங்க, யாரும் அந்த மாதிரி இன்னமும் உள்ளே வரக்கூடாது. நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபத்துக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. ஸ்தோத்திரம். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது சபைக்குள்ளே நீங்கள் ஆராதனை பண்ணணுன்னா கரெக்டாக நம்ம பல்லெல்லாம் விளக்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரணும். இதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்கிற அனுபவத்தில் தான் வரீங்க. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சமாவது பய உணர்வு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. யாருக்கு பக்கத்துலையாவது நம்ம போய் நின்னோம்னா உடனே அவங்க பேசும்போது ஒரு நாட்டம் அடிச்சதுன்னா அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுது? அப்போ தேவன் அதை விட கீழானவரா? நல்லா யோசிக்கணும். அதனால் மேன்மையானவர். அதனால் யாராக இருந்தாலும் சும்மா காலையில் எழும்பி அந்த நாத்த வாயோட கத்தரை துதிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாருமே சொல்லி தரதில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே எழும்பி உட்காரணும், அப்படியே துதிக்கணும். அதெல்லாம் அதுக்கு சில சூழ்நிலை இருக்கிறது. சூழ்நிலை, காரியங்கள் அப்படிலாம் இருக்கும்போது அதை பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் வீடுகளில் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் சபைகளில் வரும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நல்ல ஒரு தெளிவு உள்ளவங்களாக இருக்குது. அப்போ தான் நம்ம தூக்கங்களும் நம்ம கம்ப்ளீட்டாக போயிடும். நீங்கள் ப்ரெஷ் எடுத்து கொஞ்ச நேரம் நீங்கள் அதுக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படியே தூக்கங்கள் மாறிடும். அதனால் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். இப்போ இது தாவீதின் சங்கீதம். இது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் பாருங்கள். ஏன்னா இது ஆரம்ப காலத்தில் நான் ஊழியத்தில் இருந்தேன். ஊழியத்தில் இருக்கும்போது பாலைவன சோலைன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. பத்மா முதலியார் அவர்கள் அந்த வசனங்களை அப்போ தியானம் செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு அதிகாரங்களை அப்படி தியானம் செய்து சில வசனங்களை பேசுவாங்க. அப்போது ஒரு நாள் அந்த பாலைவன சோலை நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஏதோ எனக்கு ஆராதனை ஜெபம்லாம் பண்ணணும். ஜெபம் பண்ணாலே எனக்கு ஒரு சோர்வு பாருங்கள். அந்த சோர்வு நேரத்தில் ஏதோ அந்த நேரத்தில் நான் ஒரு வெளியே வரேன். அப்போ அந்த வார்த்தையை நான் கேட்குறேன். அதில் கேட்கும்போது என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவேன்னு சொல்லி அந்த அடியை நான் கேட்கும்போது என் உள்ளம் அப்படியே உடைக்கப்பட்டு ஆண்டவரை தேடுறதில், ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுல என்னை அதிக ஈடுபாடு உள்ளவனாக நான் மாற்றிக்கொண்டேன். அந்த கால வேளையிலே இந்த ஒரு வார்த்தை என்னை அந்த நாளிலே தொட்டது. ஸ்தோத்திரம். இது இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு
35 வருஷத்துக்கு 36 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நடந்த சம்பவத்தை. நான் ஊழியத்திலே பாஸ்டர் கூட ஊழியத்தில் இருக்கும்போது, அவங்களோடு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த சங்கீதம் ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். பார்த்துங்க, எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து சங்கீத புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி இந்த 23 நம்ம சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அதை எப்படி எடுத்தோடனே ஒரு வசனத்தை பிள்ளைங்க சொல்ல வைக்கிறோமோ, அது மாதிரி இந்த 27வது சங்கீதமும் நல்ல ஒரு பழகின ஒரு சங்கீதமாக காணப்பட்டது. இந்த 27வது சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதமாகவும் அதிலே 14 வசனங்களை கொண்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், இது எல்லாருக்கும் ஒரு பிடித்த சங்கீதம். ஸ்தோத்திரம். அதனால் இந்த சங்கீதத்தை பயங்கரமான சில நன்மைகளை கர்த்தர் இந்த சங்கீதத்திலே வைத்திருக்கிறார். அதை நல்ல படிக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் நல்லா தெரியும். அந்த படிக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு புரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த படிக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் பிடித்த சங்கீதம், அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் மூலம் நல்லா கவனிக்கணும். இந்த சங்கீதம் ஸ்திரத்தன்மையும், அடுத்தது ஸ்தோத்திர தேவன் மேல் கொண்டிருக்கிற அந்த வைராக்கியத்தையும் இந்த சங்கீதமானது வெளிப்படுத்துகிறது. வாஞ்சையும் ஒரு நித்தியத்தையும் குறித்து, நல் நம்பிக்கையும் குறித்து சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இது நல்ல ஒரு சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். இதை 4 பகுதியாக பிரித்து எடுக்கிறாங்க. இந்த 4 பகுதியாக இந்த சங்கீதத்தை ஒருவரும் சில நேரங்களில் 2 பகுதியாக பிரித்து பார்க்குறாங்க. சில பேர் 3 பகுதியாக பிரித்து பார்க்குறாங்க. சில பேர் 4 பகுதியாக அதை பிரித்து பார்க்கிறார்கள். ஆகவே இது 4 பகுதியாக பிரிக்கும் போது அதை வாசிக்கிற கேட்குற நம்ம எல்லாருக்குமே அது இன்னும் கொஞ்சம் மகிமை உள்ளதாக காணப்படுகிறது. முதல் பகுதியிலே 1, 2, 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது, 1, 2, 3 வசனங்களை பார்க்கும்போது தேவனை சார்ந்து கொள்ளுதல், திட நம்பிக்கை, விசுவாசம், அறிக்கை குறித்து பார்க்கிறோம். அடுத்தது ஸ்தோத்திரம். 2வதாக 4 முதல் 6 வசனங்கள் வரை தேவாலயத்தை குறித்தும் தேவனை குறித்தும் வைத்திருக்கிற வாஞ்சையும் விருப்பத்தையும் அவைகளில் வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 3வதாக 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை சத்துருக்கள் கையில் இருந்து தன்னை விடுவித்த தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். 4வதாக 13, 14 நித்தியத்தை குறித்தும் நல் நம்பிக்கை குறித்தும் செயல்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீத பகுதி காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஓகே, இப்பொழுது சங்கீதம் 27 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதம். ஒரு மனுஷனுக்கு அவர் வெளிச்சமா வந்த பிறகுதான் ஜீவனுக்கு அவர் பலனாக மாறுகிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமா, சில பேருடைய வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறாரா வரலையா இன்னும் தெரியாது. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அதுவும் புரியாது. ஏன்னா எந்த வெளிச்சமும் இருக்காது. வசனத்தையும் படிக்க மாட்டோம், ஆராதனையில வசனத்தை கேட்க மாட்டோம். ஆனா இது என்ன ஆகுதுன்னா, வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வரலங்கிறத நம்முடைய ஜீவியம் பிரதிபலிக்கிறது. நல்லா கவனிக்கணும். வெளிச்சமே இல்லாம தான் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த வசனம் திரும்ப படிங்களேன். திரும்ப படி. நல்லா கவனிக்கணுங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என்ற, நல்லா கவனிக்க, என்கிற அழுத்த திருத்தமாக ஆண்டவரை என்னைக்கு உங்களுக்கு ஆண்டவரை வெளிச்சமா இருக்கிறார் என்று நீங்க அறிக்கை பண்றீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மாற்றம் என்ன? அடுத்த படிங்க. என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனிலும் பலனானவர். அல்லேலூயா. ஆமா, சில பேர் பயப்படுவோம், ஜெபிக்க பயப்படுவோம், நடக்க பயப்படுவோம், ஊழியம் செய்ய பயப்படுவோம், கொடுக்க பயப்படுவோம், எல்லாத்துக்கும் பயப்படுவோம். ஆனா இந்த வெளிச்சமா இருக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவர் பலனாக அவங்களுக்கு இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் பயந்து நடுங்குகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. சத்தமா சத்தமா. எல்லாம் நேரம் உட்காருங்க பார்ப்போம். எல்லாம் நேரம் உட்காருங்க. சேரில் உட்காந்துருக்கோம், நேராக உட்காருங்க. சோத்திரை சாஞ்சிக்கிட்டு அப்படிலாம் உட்காந்தா தூக்கம் தான் வரும்.
அல்லேலூயா. கடவுள் சமூகம்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா கடவுளும் நம்ம வாழ்க்கையில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா விக்கிரக கோயிலெலாம் போகும்போது பாருங்கள், ஜனங்கள் என்ன பயப்படுவாங்க தெரியுமா? நானும் அதில் உள்ளவன் தானே, இருந்தவன் தானே. அதனால் அப்படிலாம் போகும்போது அந்த இடத்துக்கிட்ட போயிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும், ஒரு பக்தி வந்துடும் பாருங்க. அப்படி செய்யும்போது தேவ சமூகம்னா உங்களுக்கு ஏன் இவ்வளோ அலட்சியம் தெரியல? தேவ சமூகத்தில் கண்ணை மூடுறது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேர் எல்லாரும் கேட்குறாங்கன்னு வசனத்தை மாத்திரம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தை கேட்கும்போது இப்படி இடையில சில ஊசிகள் எல்லாம் போட்டாதான் சில பேருக்கு வசனமே கேட்க வரும். இல்லைன்னா பாருங்க, கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? வசனம் கேட்க. இப்போ கண்ணெல்லாம் இங்கே இருக்கு, நேராக நோக்க கடவுதுன்னு பைபிளில் இருக்கு. எப்படி இருக்கு? உங்களை தான் சொன்னேன், எப்படி இருக்கு? இப்போ இந்த சில கண்ணெல்லாம் பாருங்க, எங்கே இருக்கு? நேராக நோக்கிட்டு இருக்கு, கீழெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. கீழே பார்க்கறது வேற ஆளுடைய வேலை, நம்ம வேலை இல்லை. அது கீழே பார்க்கட்டும். இப்போ நம்ம பார்க்கறது நேராக பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கீழே எதுக்கு அது பார்க்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம எங்கே பார்க்கணும்? நேராக தான் பார்க்கணும். சொல்லுங்க, எங்கே பார்க்கணும்? வசனத்தை உபதேசிக்கிறவங்களை முதலாவது பார்க்கணும். அதனால உங்கள் கண்கள்லாம் நேராக இங்கே நோக்கணும். இல்லட்டா இந்த கண்களுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லும்போது என் கண்களுக்கு இவைகளுக்கு நித்திரை வரவிடாதுன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் என்னடான்னா திருச்சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே சில பேர் என்ன பண்ணுறோம், அது பாட்டுக்கு தூங்கிடலாம் நினைக்கிறோம். அப்படி பண்ண முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும், வசனத்தை கேட்கணும். நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்திருந்தோம் வசனத்தை கேட்காம இங்கே வெளியே போயிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை குறித்து துக்கப்படுவார். அது ஓகேன்னா செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால் நல்லா கவனிங்க. இந்த 3 வசனங்கள்ல முதலாவது அவரை வெளிச்சமாக ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு மாத்திரம்தான் அவங்க ஜீவனுக்கு பலனானவராக இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா சில பேர் அந்த ஜீவனுக்கு பலனானவராக இருக்கும்போது, நமக்குள்ள அந்த பிரகாசம் வந்துருச்சுன்னா ஜீவனுக்கு பலனானவராக மாறும்போது நம்ம ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம மிதந்து கொண்டு இருப்போம். ஏன்னா சில பேர் ஜெபிக்கிறங்கிற போர்வையில் நிறைய பேர் தங்களை ஏமாத்திக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க தெரியுமா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கறனுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? அருவருப்பாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வேதத்தை கேட்காம, நீங்கள் வேத வசனத்துக்கு செவி கொடுக்காம, உங்கள் கண்களை நேராக நோக்கி வசனத்துக்கு இடம் கொடுக்காம நீங்கள் என்ன செஞ்சு ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஜெபம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது என்பதை இந்த சத்தியத்தை இந்த கால வேளையில் உங்கள் இதயத்தில் வைக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமாங்க, ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்க மாட்டாங்களாம், ஆண்டோடைய வார்த்தையை மதிக்க மாட்டாங்களாம். இவங்க பண்ற ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்கணுமா? எப்படிங்க? எப்படிங்க? நடக்காதுங்க. ஏமாந்து போவாதீங்க. ஆண்டவருடைய பார்வையில் உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அதனால நீங்க வசனத்தை கேட்காம உங்க ஜெபங்கள் கேட்கப்படாது. இந்த சத்தியத்தை உங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ஸ்தோத்திரம். அதனால அப்படி தேவ சமூகத்தில் வந்தும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னா நீங்கள் வராமல் இருப்பதே மேல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சார், இப்போ அடுத்த வசனம் படிங்க, 2வது வசனம் படிங்க. என் சத்துருக்களும் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? இடறி விழுந்தாங்க. ஏன்? நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட என்னங்க இருக்கு? ஜீவனின் பலனானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை பார்க்கிலும் யுத்தங்களை நடப்பிக்கிற தெய்வம், எல்லாவற்றையும் ஜெயிக்கிற அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைய. சரி, 3வது படிங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வசனங்களை நம்ம படிக்கும்போது தேவனை சார்ந்து கொண்டதால் திட நம்பிக்கையுடைய விசுவாசம் அறிக்கை குறித்து இவர் தாவீது விசுவாச அறிக்கை பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் அவர் இந்த
வசனங்களை வார்த்தைகளையும் அறிக்கை பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். உண்மையாகவே இந்த வசனங்களை எல்லாம் நம்ம கேட்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஆனால் அவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். சங்கீதக்காரன் ஒரு எதிர்ப்புகள் நடுவில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அந்த மாதிரி எதிர்ப்புகள் என்று சொல்லுகிறது வசனத்தை கேட்குறவங்களுக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கும் தான். மீறி யாருக்கும் எதிர்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு மண்ணு வராது அவங்களுக்கெல்லாம். சும்மா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிற இடத்தையே கெடுத்துக்கிட்டு இல்லை அவங்களால எந்த நன்மையும் உண்டாகாமல் இப்படி தான் சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் வசனத்தை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அள்ளி குவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா வசனத்தின் மகத்துவங்கள் அதிகங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு பார்த்தீங்களா, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியம் அப்படி பார்த்தீங்களா. இப்போ என்னதான் சொன்னாலும் நம்ம எண்ணம் ஏக்கலாம் எங்கே இருக்கு, சில பேருக்கு கீழே தான் இருக்கும். இன்னும் இந்த நேராக பார்த்து வசனத்தை பார்க்கணுங்கிற அந்த அறிவு இன்னும் அந்த மூளைக்கு எட்டவே இல்லை. அதான் அப்படிப்பட்ட ஒரு இருதய கடினம் பார்த்துக்குங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்னங்க பண்ண போறோம் உலகத்தில், என்ன பண்ண போறோம்? ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சபைக்குள்ள இருந்துட்டே நீ வசனம் கேட்கலன்னா அது அந்நிய காரியமா தானே என்றோம். அல்லேலூயா. வசனத்தை கேளுங்க. சரி, அடுத்தது நீங்க 7ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை படிங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எப்படிங்க? நான் கர்த்தருடைய மகிமையை தேவ சமூகத்தை குறித்து ஒரு அக்கறையோடு அந்த சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை குறித்து சில பேருக்கு சில நேரத்தில் அக்கறையே இருக்காது. நான் பார்க்குற வேலையில் ஊழியக்காரங்க முதற்கொண்டு விசுவாசிகள் முதற்கொண்டு என்ன பண்ணுறோன்னா, கடவுளுடைய சமூகத்தை நம்ம சொல்கிறோம் மக்களுக்கு கடவுளுடைய சமூகம் ரொம்ப மேன்மை, ரொம்ப ஆசீர்வாதமானது என்றெல்லாம். ஆனால் நாமே அந்த தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்தும் போது அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசுவாசிகள் நம்ம பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஒரு தேவ சமூகத்தை அசட்டை பண்ணலை, நான் நேசிக்கிறேன், நான் விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் வந்து தானே நிற்கணும். சோத்திரம். அதை விட்டுட்டு இங்கே தேவ சமூகத்தில் நடந்துட்டு இருக்கோம். தேவ சமூகத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பார். அப்போ தான் வெளியில் 4 பேர் 5 பேர் கூடின்னு ரொம்ப ஏகபோகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. என்னமோ 10 பேர் சபையை அடித்து நொறுக்க வந்த மாதிரியும் இவங்க அவங்கள போய் தடை செய்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் என்ட்ரன்ஸ் சொல்லிப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான தன்மை பாருங்க. எந்த ஊழியக்காரங்களுக்கு சொன்னாலும் அந்த அறிவு வரவே இல்லை. அதே போல் விசுவாச மக்களும் இப்போ கெட்டு போயிட்டாங்க. இது காரணம் வந்து ஊழியக்காரங்க தான் இந்த காரியங்களை செஞ்சு கற்றுக் கொடுத்துட்டாங்க. என்னன்னா நல்ல பிரசங்கியார் வந்து ஜெபம் பண்ணி விட்டுருப்பார், பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அருமையான நேரத்தில் ஊழியக்காரங்க 4-5 பேர் வெளில நிற்பாங்க. வெளிலன்னா அப்போ தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப ஆழமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறது அங்கே ஸ்டேஜுக்கு போய் விழும், அந்த அளவுக்கு பேசுவாங்க. இதெல்லாம் என்ன ஒரு தன்மைனே தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் செய்வது நமக்கு நல்லதா? அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதை இன்னைக்கு உயர்த்தி வச்சதுனால இன்னைக்கு அவர் தேவ சமூகத்தை எந்த அளவுக்கு கை கொள்றாரு பாருங்க, எந்த அளவுக்கு கனம் பண்றாரு பாருங்க. பிசாசுக்கு ஒப்பு கொடாம, வியாதிக்கு ஒப்பு கொடாம, எந்த விதமான அழிவுக்கும் ஒப்பு கொடுக்காம உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாருல, அதுக்கு நீ தேவ சமூகத்தில் செலுத்துற நன்றியா இது? ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில் நீ வந்துட்டேன்னு சொன்னா, அருமையான தெய்வ பிள்ளையே, ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் அப்பா சமூகத்தில் வந்து விழுந்துட்டினா அதை விட்டு எந்திரிச்சு பார்க்க கூடாதுங்க. உனக்கே ஒரு பயம் இல்லை, அவங்க கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன பயம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பயம் இருக்கும்? ஜெபம் நடக்கும்போது வெளியிலேயே அங்கேயும் இங்கேயும் அநேகர் நின்று தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயத்தை புறக்கணித்து கொண்டு இருக்கிறீர்கள். இதை நீங்க முற்றிலும் மாற்றிக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஒரு பயம் இல்லை. ஆண்டோடைய ஊழியத்தை குறித்து, ஒரு சபையை குறித்து ஒரு பயம் இல்லை. ஸ்தோத்திரம். அலட்சியப்படுத்துறீங்க, தேவனை கனவீனப்படுத்துகிறீர்கள். இந்த அனுபவத்திலிருந்து வெளியே வாங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறது. பாருங்கள், அவன் என்ன செய்தா பாருங்க. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42வது வசனம் வரை அந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதில் பாருங்க,
மரியாள் என்ன செய்கிறா பாருங்க, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. தேவையானது ஒன்று, அதை விட்டுட்டு உன் இஷ்டப்படி எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சோத்துறோம். ஒரு ஆள் தூங்குது, ஒரு ஆள் வெளியில் நின்று பேசுது, ஒரு ஆள் செல்ல நோண்டிட்டு இருக்க. என்னன்றீங்க? ஒரு தேவ பிரசன்னத்தை இழந்து நிற்கிறோம் நம்ம எல்லாருமே. சோத்திரம். இப்போ யாரோ ஆண்டவரை நான் மையமாக கொண்ட, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை நிறைச்சிட்டாரு, ஆண்டவர் என்னை நடத்துறாரு. எதை வச்சு சொல்றது? நீங்க வெளியில பேசிட்டு நிற்கிறத வச்சு ஆண்டவர் உங்களை நடத்துறாருன்னு சொல்றதா? உள்ளுக்குள்ள வசனம் பேசிட்டு இருக்கும் போது செல்ல நோண்டிட்டு இருக்கீங்களே, இதை வச்சு சொல்றதா? எல்லாம் ஊழியக்காரன்னு சொல்றோம், விசுவாசிகள்னு சொல்றோம், நான் ரொம்ப கால விசுவாசின்னு சொல்றோம். என்ன பண்றீங்க? சபைக்குள்ள வந்து செல்ல நோண்டிட்டு இருக்கலாமா? அதை பார்க்கலாமா? முதல்ல அது ஸ்தோத்திரம். பெரிய ஊழியக்காரன் ஆனா செல்ல தான் பார்ப்பாரு. ஏன்னா பைபிள்லாம் இல்லை, பார்த்துக்குங்க. பைபிள் கிடைக்காத, வசனம் கிடைக்காத காலெல்லாம் வருமா? அன்னைக்கெல்லாம் இவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியல. சரி, இருக்கட்டும். அதனால இப்ப பாருங்க, செல்ல கையில தூக்கிட்டே அலைகிறது, எப்போதும் இப்படியே பண்றது. ஸ்தோத்திரம். இது தேவனுக்கு விரோதமான காரியம். கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் நடத்துறார். நீங்க ஆண்டவராக வீழ்த்தப்பட்டவங்க, நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்குள்ள நினைச்சிருக்கீங்கன்னு எதை வச்சுங்க சொல்ல முடியும்? இதை நீங்க மாத்துங்க. போலாது கேட்கிற ஊழியர்கள் யாரா இருந்தாலும், விசுவாசிகள் யாரா இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். ஆவியானவர்கள் நடத்துறது உண்மையானா சோத்திரம். இனி இந்த வசனங்களை பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து பீடத்துல ஏற்றி விட்டுட்டு நம்ம வெளியில போய் பேசி நிற்கிற அந்த அனுபவத்தை புறக்கணிக்கணும். முதல்ல அதை மாற்றணும். ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு அந்த ஒழுங்கை கற்றுக் கொடுக்கணும். அருமையான தெய்வ பிள்ளை, அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் ஊழியக்காரனை அடிக்கடி அனுப்பி தந்தும் நீங்க அசட்டை பண்ணினீங்கன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைய, வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறவளாய் காணப்படுவோம். அதனால ஸ்தோத்திரம். தேவையானது நமக்கு ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. அதுபோல இன்னைக்கு நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் என்ன பாருங்க, எங்க வசனத்துல இப்ப பார்க்காதீங்க, நான் சொல்லும் போது வசனத்தை பாருங்க, இப்ப நேரா பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நெக்ஸ்ட் ஒரு வசனத்தை படிங்க. ஸ்தோத்திரம். அதே 27ஆம் சங்கீதம் 7-12 வரைக்கும் படிங்க பார்க்கலாம். நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நான் பார்க்கும்போது தாவீது இந்த 25வது சங்கீதம் அப்படியே பார்க்கும்போது பாவ அறிக்கை பண்ணிட்டு அப்படியே வராரு. அப்படியே 26வது சங்கீதம் பார்க்கும்போது தான் எப்படி தேவசமூகத்தில் நிற்கிறேன்னு சொல்கிறத ஒரு 12 விஷயங்களை வெளிப்படுத்துகிறாரு. அடுத்தது இப்போ இந்த சங்கீதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற அந்த காரியங்களில், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிற அந்த விஷயங்களில் அவர் ரொம்ப தீவிரமாக செயல்படுகிற ஒரு வீரனாக மாறுறாரு பாருங்க. ஏற்கனவே அவர் யுத்தத்தில் தான் வீரனாக இருந்திருக்கிறார். ஆனால் கர்த்தரை தேடுகிறதுலையும், அவரை ஆராதிக்கிறதுலையும், அவரை துதிக்கிறதுலையும் தாவீதை போல யாரும் இல்லை வேதாமத்தில் பாருங்க. ஏன்னா அந்த சங்கீதங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது வரிசையாக அவர் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிறார், தன்னை வசனத்தினால் இடைக்கட்டி கொள்ளுகிறார், தேவ வார்த்தையினால் இடைக்கட்டி கொள்ளுகிறார். வசனத்தை வச்சே அவர் பேசி பேசி பாடி பாடி ஆண்டவரை அப்படியே உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உண்மை இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் ரொம்ப ஆசீர்வாதமான அனுபவங்க. ஏன்னா அவர் உலகத்திலேயே நாட்களை ரொம்ப செலவிடலை. பார்த்துங்களேன், தாயின் வயிற்றுலேருந்து பிறந்ததுலேருந்து 27 ஆண்டுகளாக எந்த பெரிய பெரிய விசேஷங்களோ, பெரிய பெரிய வீடுகளில் போய் உறவு கொண்டாடுறதோ, அப்பா அம்மாவோடு கொஞ்சி நடக்கிறதோ, சகோதரர்களோடு கொஞ்சி நடக்கிறதோ எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு நிறைய நண்பர்கள் கூட இல்லை. ஏன்னா அவர் தப்பாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தது போல ஃபீல் பண்ணி எல்லாரும் அவரை ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க.
ஆனால் அவர் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் எதிர்பாராத ஒரு அந்த சம்பவங்களை சம்பவித்த பிறகும் அவர் பாருங்க தேவனுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு துக்கப்பட்டார். ஆனால் அது முடிந்து திரும்ப ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு அவர் எவ்வளோ பயங்கரமாக ஜெபிக்கிறார், துதிக்கிறார் பாருங்க. 19ஆம் சங்கீதத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பயங்கரமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் அந்த பாவங்களை பயங்கரமாக அறிக்கை செய்கிறார். பாவங்களை மறைக்கிறதற்கு ஒரு கால் அவர் ஸ்தோத்திரம் அவர் அதை நினைக்கவே இல்லை. எப்படியாவது பாவங்களை தொலைக்கணும், அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நான் எவ்வளோ மேன்மையாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேங்கிறத எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி மேலே மேலே ஒவ்வொரு சங்கீதத்தையும் நாம் படிக்கும்போது ஆண்டவரோடு நெருங்கி போகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவர் மேலே உறுதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவரை கண்டு வைராக்கியமாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தாருங்க. அவருக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருந்த போதிலும் ஆண்டவரையோ அவருடைய அன்பையோ அவர் விட்டதாக தெரியலங்க. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் கடைசியாக ஸ்தோத்திரம் இந்த ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். கடைசி 2 வசனம் படிங்க. 16 13 12. நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஓகே, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அவருக்கு காத்திருந்து, அவருடைய வசனத்துக்கு காத்திருந்து, அவருடைய கிருபைக்கு காத்திருந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துனீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு நலமாக இருக்கும், மகிமையாகவும் இருக்கும். ஆகவே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த அருமையான கால வேளையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை நாம் நம்ப தியானிக்க போனால் இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கிறது, கோர்த்து. ஆனால் நம்ம தினமும் ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறதுனால கொஞ்சோண்டு சத்தியங்களை, கொஞ்சோண்டு காரியங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதில் 14 வசனங்கள் இருக்கிறது. 14ம் முத்துக்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம நிறைய வாசிக்கலாம், நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் சில காரியங்களை மாத்திரம்தான் நம்ம எடுத்துக்கொண்டோம். அதனால் அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த 4 விதமான பிரிவுகளில் சில வார்த்தைகளை கர்த்தர் நம்ம மத்தியிலே வைத்திருந்தார். நம்ம அதை கேட்டோம். எல்லாம் எப்படியாவது இந்த வசனங்கள் மூலமாக, இந்த வார்த்தைகள் மூலமாக தொடப்பட்டு ஆண்டவருக்காக நாம் நிற்கணும். அதனால் இன்னைக்கு வேதத்தை கேட்காம இருந்தால் நம்ம ஜெபங்கள் அருவருப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நல்லா படிங்க, ஸ்தோத்திர வசனத்தை கூர்ந்து பாருங்கள். நீங்கள் வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போகணும்னா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா, ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. அவர் எனக்கு ஜீவனிலும் பலனானவராக இருக்கிறார். ஸ்தோத்திர. அவ்விதமாக சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் ஜெபிங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த கால வேலையை இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தேவரே என்னை நடத்துவீராக, கர்த்தர் என்னை நடத்துவீராக, ஆண்டவர் என்னை நடத்துவீராக. ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, இந்த 27வது சங்கீதத்திலே ஹல்லேலூயா, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை எப்போதும் அதிகாலையில் தேடக்கூடியவர்களாக எங்களை இந்த நாட்களில் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக வசனத்தை கேட்கக்கூடிய நிலையிலே எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யும். எல்லா தீமைக்கும் அவனை காத்துக்கொள்ள அதிசயங்களை காணப்படும். தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர. இந்த லைவ் மூலமாய் வசனங்களை கேட்கிற எங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாக நீர் ஆசீர்வதியும். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில விதமான நன்மைகளை தந்து நீ நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கனமகிமை துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்தி